நம்ம யூஸ் பண்ணுற பொருள் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நம்மளே செஞ்சு யூஸ் பண்ணுறதுல நமக்கு ஒரு ஹாப்பி. இந்த சம்மர் சீசன் ஆரம்பித்ததுலேருந்து நம்ம வீட்டில் எல்லாருக்குமே ஸ்கின் ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் நான் வந்து ஹோம்மேட் சோப்பு ரெடி பண்ணி நம்மளே யூஸ் பண்ணலான்னுட்டுன்னு ரெடி பண்ணுறேன். இதுக்கு வந்து 2 கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை, 1 கைப்பிடி அளவுக்கு குப்பைமேனியை நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இது கூட ஆல்ரெடி வீட்டில் யூஸ் பண்ணுற பச்சைப்பயிறு மாவை 2 ஸ்பூன் இது கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு வேணும்னா பச்சைப்பயிறு மாவு சேர்த்துக்கலாம், இல்லைனா வெறும் வேப்பிலை ஜூஸ் மட்டுமே போதும். நான் வந்து நாட்டு மருந்து கடையில் சோப்பு பேஸ் 1 கிலோ 350 ரூபான்னுட்டுன்னு வாங்கி வச்சுருக்கேன். இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் கொஞ்சமாக எடுத்து ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற சோப்பு பேஸோட அளவு வந்து 250 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ சோப்பு பேஸ் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற வேப்பிலை ஜூஸையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாசனைக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் தான் இது கூட சேர்த்துக்கிறேன். வேறு எதுவுமே வாசனைக்காக சேர்க்கலை. இதுவே நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ கப்பு இருந்துச்சுன்னா நம்ம அதில் கொஞ்சமாக ஆயில் தடவி எடுத்து வச்சுருக்கிற ஜூஸை இந்த மாதிரி வச்சு ஓவர் நைட்டு வெளியிலே வச்சோன்னா நமக்கு சூப்பரான சோப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணோம், சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.